இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி எதுக்கு நான் லைஃப்பில் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் ஒரு ஃபஸ்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளோட தணிக்கையில் நிறைய இடம் போட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள் ஆடிப்பெருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆடிப்பெருக்குன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு பொருள் எந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சாலும் அதை அப்படியே வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நாளை வந்து எல்லாருமே காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு நம்ம என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்டே போட்டு வந்து மெயினாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரி வந்து சில்வர் பண்ணுவாங்க. மெயினாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு மார்னிங் கஸ்டர் ஜிபே பண்ணிட்டு இன்னைக்கு சிறுசேமிப்பு திட்டத்தில் அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. பிகாஸ் எஸ்ஐபி வந்து ஒரு மந்த்லி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்து சேவ் பண்ண மாதிரி தான், அதுவும் லேண்டு மேலே. ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு 10 பேர்கிட்ட கால் பண்ணிவிட்டு அதுக்கான ஜிபேவும் பண்ணியிருக்காங்க. ஸோ சாயந்தரம் வந்து அவங்க அதோட பில்லும் வாங்கிப்பாங்க. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு வேலை பண்ணாலும் அது அப்படியே வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம கோல்டில் ஜுவல்லரியில் பண்ணுறதோட நீங்கள் லேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்ரிசியேஷன் வேல்யூ லேண்டில் ஏறிட்டே தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால கண்டிப்பாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி இந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் நீங்கள் வந்து இடத்துக்கு மேலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மனைகள் வளர்றதோட நீங்களும் வளர்றீங்க. அது கூடவே சேர்ந்து லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கணுவாங்க. அது தணிக்கை மூலிமா எல்லாருக்குமே நடந்துட்டுருக்கு. நாங்கள் அதை கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். ஒரு ஃபேமிலியும் எங்ககிட்ட வரப்போ அவங்களோட ட்ரீம் சேவ் பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு இருக்குது, ரொம்ப நாள் என்னோட கனவு உங்களுக்கு வீட்டு வாங்கணும், எனக்கு ஸோ நல்லபடியாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கிளம்ப வாங்கிட்டு கட்டிட்டு ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு இடம் வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிட்ட இடத்த வாங்குங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் ஆடிப்பெருக்கு நாளில் உங்களுக்கு யாருக்காவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எனக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆஃபீஸோட நம்பரே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அனுப்பலாம் கேஷு. உங்களுக்கு இன்றைக்கே ஒரு பில் போட்டுட்டு நாளைக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பில்லை வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஆடிப்பெருக்குனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம புதுசாக நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறது பார்த்தீங்கன்னா மேடம் இந்த சைடு இடம் போட மாட்டிங்களா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நார்த்லேயே போட்டுருக்கீங்களா அப்படின்ட்டு. எஸ், இப்போ புதுசாக மண்டிவாக்கம்ல ஒரு இடம் போட்டிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 பிளாட் மட்டும் தான் நம்ம இப்போ வேக்கண்ட் இருக்குது. ஸோ 6 பிளாட் தான் வேக்கண்ட் இருக்கும். இந்த 6 பிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 5300 ரூபா. ஸோ அலெக்ஸ், பிரிட்டோ, ஹாய், தேங்க்யூ ஸோ மச். ஒரு விஷயமும் உங்களுக்கு தான் எனக்கு ஃபஸ்ட்டு வருது. என்னோட எஃபி ஃப்ரெண்ட் அலெக்ஸ் பற்றி சொன்னோன்னா இட்ஸ் ஸோ குட். அண்ட் அவர் ரெகுலராக எனக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ரெகுலராக எனக்கு பர்த்டே விஷஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப், என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபஸ்ட்டு விஷஸ் அவர் தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் சாரி, நான் சைட் விசிட்டில் இருக்கிறதுனால நான் யாருக்குமே என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல நேற்று. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிடுறேன். ஸோ என்னதான் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே இருந்தாலும் அதெல்லாம் மேலே தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு இப்போ ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு அலெக்ஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அலெக்ஸ். கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியாக எப்போவுமே தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. அண்ட் எல்லா விஷயமும் நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அண்ட் எல்லாமே வந்து வெற்றியாக முடியணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நான் இப்போ சொல்ல வந்தது பார்த்திங்கன்னா நம்மளோட தாம்பரம் லேண்டு தான். தாம்பரம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. தாம்பரம் குடுவாஞ்சேரிலாம் கேட்டுருந்தீங்க. குடுவாஞ்சேரியில் போட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ தாம்பரமில் போட்டுருக்கோம். தாம்பரமில் பார்த்திங்கன்னா மண்டிவாக்கம்ன்ற ஒரு இடத்துல தான் போட்டுருக்கோம். ரொம்ப அழகான சைட்டுங்க. ஸோ அதில் நியர்பை பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் பார்த்திங்கன்னா லைக் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குரோம்பேட்டு, தாம்பரம் நியர்பை எங்கெல்லாம் உங்களுக்கு மெயின் பிளேசஸ் இருக்கோ அது எல்லாமே கனெக்ட் ஆகிற இடம் தான் பார்த்திங்கன்னா மண்டிவாக்கம். ஸோ ஒரு சதுரடி பார்த்திங்கன்னா 5300 5300 ரூபா ஒரு சதுரடி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 6 பிளாட் மட்டும்தாங்க வேக்கண்ட் இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா இமீடியட்டாக கால் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு சிஎம்பி அப்ரூவ் கொடுத்துருக்கோம், ரெரா கொடுத்துருக்கோம், லோன் ஆப்ஷனும் பண்ணித்தரோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக
ரொம்ப நாள் கனவு வந்து நிறைய பேருக்கு இருக்கும், தாம்பரம்ல ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாருக்கா ட்ரீம் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒன்லி 6 plots இஸ் அவைலபிள். ஒன்லி 6 plots தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அந்த லக்கி பர்சன் தெரியல, அந்த 6 plotல உங்களோட பிளாட்டாக ஒன்று இருக்கும் நான் வேண்டிக்கிற சாமியை. ஸோ கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்து மட்டும் இல்லாமல் இப்போ பழவேற்காடில் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயின் பார்த்திங்கன்னா வந்து நம்ம திருப்பாலைவனம் திருவள்ளூர் நியர்பை இருக்குது. சூப்பரான ஒரு சைட்டு. அங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தா 80% முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே ஒரு 20% இருக்குது. ஸோ அது யாருக்கெல்லாம் தேவையோ அதையும் புக் பண்ணிக்கலாம். அங்கங்கே ஒரு நம்ம பொன்னேரியில் போட்டது எல்லாமே இப்போ வேல்யூ ஏறிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் அப்போ. ஸோ பொன்னேரியில் போட்டது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ரேட்டு. திருவள்ளூரில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தெரிஞ்சிருக்கும். 1999 தான் போட்டு இப்போ 2150 ஆகிடுச்சு. ஸோ எங்கெல்லாம் லேண்ட் நம்ம போடுறோமோ அப்ரிசியேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே நம்ம நீட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஃபுல் சரௌண்டிங் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு வாழ்றதுக்கு தேவை நீட்ஸ் என்னெல்லாம் வேணுமோ, ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஸ்கூல்ஸ்லேருந்து, காலேஜ்லேருந்து, அண்ட் பஸ் வசதி, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கிற இடமா பார்த்து நம்ம இடம் போட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துட்டு இவ்வளோ அழகான ஒரு கார் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, இபி ஃபெசிலிட்டி எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு உங்களோட லேண்டை இவ்வளோ அழகாக எங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறீங்க. அதே மாதிரி அப்ரூவ்டு சிஎம்டி, டிடிசிபி, ரெரா அப்ரூவ்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி அப்ரூவ்ட் லேண்ட் வந்து நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்து வந்து பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு லீகல் செட்டே கையில் கொடுத்துருக்கோம். நாங்கள் எந்த ஆஃபீஸில் லீகல் செட் கொடுக்குறாங்கன்னு தெரியல, பட் நாங்கள் லீகல் செட்டை உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். லீகல் செட்டை நீங்கள் உங்களோட அட்வொகேட் கிட்ட செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் இடத்த வாங்குங்கன்ற ஒரு ஆப்ஷன் ஒரு இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ புது ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துருக்கு. ஏன்னா தாம்பரம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாம்பரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது சைட்டு. 6 plots தான் அவைலபிளுங்க. யாருக்கெல்லாம் லக்கி இருக்கோ கண்டிப்பாக அதை இடத்த வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சைட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அது அப்கமிங் வீக்கில் சொல்லலான்னு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அருமந்தை சைட்டு ஞாபகம் இருக்குங்களா? எப்போவுமே நாங்கள் போனோன்னா வந்து எல்லாருமே கொஸ்டின் பண்ணுறது கூட இவ்வளோ அழகான சைட்டு எங்கே உங்களால் போட முடியுது, எப்படி இது உங்களுக்கு மட்டும் கிடைக்குது, இவ்வளோ அழகாக அப்ரூவ் லேண்ட் இவ்வளோ அழகான ஒரு இடத்துல போடுவீங்க அப்படின்னு. ஸோ 1999 போட்டு அந்த ப்ராஜெக்ட்டு இன்றைக்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதோட வளர்ச்சி பார்த்துக்கோங்க. நியர்பை ரெட்டில்ஸ் வந்து ஒரு 6 கிலோமீட்டரில் தான் இந்த அருமந்தைன்ற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கேயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் phase 1, phase 2, phase 3ன்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 3000 ஆகிடுச்சு. 2000 போட்ட ப்ராஜெக்ட்டு இப்போ நம்ம phase 2, phase 3 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்கிற பார்த்திங்கன்னா 3000 rupees per ஸ்கொயர் ஃபீட் ஆகிடுச்சு. ஸோ அருமந்தையில் யாருக்காவது இடம் வாங்கணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு நிமிஷம், சாரி. ஸோ அருமந்தையில் சூப்பரான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சிஎம்டி அப்ரூவ்டு சென்னை 67 வந்து நம்மளோட அருமந்தை ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஹாப்பி மேலே ஹாப்பி சொல்லிகிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கு. நம்ம சைட் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம தணிகையிலேருந்து. அண்ட் ஞாயிறு கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருமந்தையிலேருந்து ஞாயிறு கோயில் நம்ம சைடில் தான் அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து ஞாயிறு கோயில். ஸோ அங்கே வந்து ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். சூப்பரான சைட்டுங்க. ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பிகாஸ் இன்னும் லான்ச் பண்ணலை. லான்ச் பண்ண அப்புறம் மேபி ரேட் சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் 2200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ அதோட வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் பாருங்கள், திருப்பியும் அப்லோட் பண்ணுறேன். 2200 ரூபா தாங்க ஒரு சதுரடி விலை. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சைட்டையும் வந்து பாருங்கள். அண்ட் நம்மளோட ஆஃபீஸ் எப்பயுமே கொடுக்குறது ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ சைட் விசிட்டுக்கு டெய்லியுமே ஃப்ரீ சைட் விசிட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்குள்ளே 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே இருக்குது, தாம்பரம் தவிர. ஓகே, ஸோ வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ என்னோட நம்பர் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் வந்து இன்றைக்கி ஆடி பேருக்கு எல்லாருமே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக வீட்டில் நல்லபடியாக பூஜை பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போங்க. மெயினாக இன்றைக்கி வந்து யாருக்காவது நீங்கள் வந்து ஃபுட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது, அன்னதானம் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது. நான் இன்றைக்கி மதியானம் பண்ணிட்டேன், ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படி டபுளாக தான் ஆகும். கடவுள் வந்து எல்லாருக்குமே கொடுக்குற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்காவது இன்றைக்கி ஒரு ஃபுட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். மதியானம் வாங்கி கொடுக்கலன்னா பரவாயில்ல, நைட்டாவது வாங்கி கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கடவுள் நல்லது பண்ணுவார். அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து நல்லபடியாக பூட்டை பண்ணி ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக இந்துமதிக்கிட்ட ஒரு இடம் வாங்குங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். அதை நான் என்னோடய கஸ்டமர்ஸ் கிட்ட கண்கூடாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க லேண்ட் வாங்கினவங்க எல்லாருமே. ஸோ அது எல்லாருமே எல்லா ஃபேமிலிக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அலெக்ஸ் பாய் அண்ட் பத்மநாபன் சார், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் பிஸ்னஸ் வந்து எதில் வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய எல்லாருமே இன்ஸ்டா அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நான் அவ்வளோதான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மேபி நான் இதில் வந்து எனக்கு ஒரு 2-3 கிளைண்ட் இதிலே வந்து புக் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில். ஸோ நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதும் பாருங்கள். உங்களுக்கு இடத்த பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட கேபை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. டெய்லி ஃப்ரீ சைட் விசிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.